வணக்கம். நான் உங்கள் ஜோதிடன் எஸ்வி வெற்றிமுகன் பேசுகிறேன். நம்ம இந்த காணொளி பதிவில் ஹிந்தி சூப்பர் ஸ்டார் சல்மான் கான் அவருடைய பிறப்பு ஜாதகத்தை கிரக மண்டல அடிப்படையில் ஆராய்வோம். சல்மான் கான் இவர் பிறந்திருக்கிறது 27 டிசம்பர் 1965 காலை 10:45 AM இந்தூரில் பிறந்திருக்காரு. மத்திய பிரதேசில் ஐனம்சா கேபி செவ்வாய் மகதசை இருப்பு 3 வருடங்கள் 7 மாதங்கள் 26 நாட்கள். ஜாதகர் கும்ப லக்னத்தில் பிறந்திருக்காரு. முதல்ல லக்ன பாகையை நம்ம ஆராயணும். லக்ன பாகை ஒரு ஜாதகருடைய பிரத்யேகமான குணங்களை பிரதிபலிக்கக்கூடியது. சல்மான் கானுடைய லக்ன பாகை கும்பராசியில் 10 டிகிரி 38 நிமிடங்கள் 01 வினாடிகள் சந்திரனுடைய மண்டலத்திலையும் செவ்வாயுடைய சப்புலையும் அமையுது. சந்திரன் இவருக்கு அழகான முக வசீகர தோற்றத்தை கொடுத்துருக்காரு. ஜாதகர் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர். சந்திரன் உணர்ச்சி வேகத்தை தூண்டக்கூடிய கிரகம். செவ்வாய் இவருடைய லக்ன சப்ளாடாக வராரு. செவ்வாய் செயல் வேகத்தையும் கோபமூட்டும் செயல், சண்டையிடுதல், ஆக்ரோஷ குணம் இவற்றை குறிப்பார். ஜாதகருடைய கட்டுமஸ்தான உடல் செவ்வாயை பிரதிபலிக்குது. ஜாதகருடைய கோபம், சண்டையிடும் குணம் ஆகியவை லக்னா சப்ளாடான செவ்வாயோடு பொருந்தி வருவதை காண முடியும். நவ கிரகங்களும் இருக்கக்கூடிய டிகிரி அமைப்பை அடிப்படையாக கொண்டு மண்டல உபமண்டல பிரிவுகளை சுருக்கமாக பார்ப்போம். 7ஆம் பாவ அதிபதியான சூரியன் சந்திரனுடைய மண்டலத்திலையும் புதனுடைய சப்ளையும் இருக்கார். 6ஆம் அதிபதியான சந்திரன் புதனுடைய மண்டலத்திலையும் புதனுடைய சப்ளையும் இருக்கார். லக்னா சப்ளாடான செவ்வாய் 3-10க்கு அதிபதியாகி சூரியனுடைய மண்டலத்திலையும் சூரியனுடைய சப்ளையும் இருக்கார். கலைத்துறைக்கு தலைமை பாவமான 5-8 பாவங்களை ஆளக்கூடிய புதன் குருவுடைய மண்டலத்திலையும் புதனுடைய சொந்த சப்ளையும் இருக்கார். குடும்பாதிபதியும் லாபாதிபதியுமான குரு கேதுவுடைய மண்டலத்திலையும் ராகுவுடைய சப்ளையும் இருக்கார். 4-9 ஆகிய பாவங்களை ஆளக்கூடிய சுக்கிரன் ராகுவுடைய மண்டலத்திலையும் சூரியனுடைய சப்ளையும் இருக்கார். லக்கினாதிபதியான சனி ராகுவுடைய மண்டலத்திலையும் சூரியனுடைய சப்ளையும் இருக்கார். ராகு கேதுக்கள் சூரியனுடைய மண்டலத்திலையும் சுக்கரனுடைய சப்ளையும் இருக்காங்க. நவ கிரகங்களும் குறிகாட்டக்கூடிய பாவ குறிகாட்டிகளை சுருக்கமாக பார்ப்போம். சூரியன் 6-12 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 2-4-11 பாவங்களை சப்ளாடு வாயிலாகவும் குறிகாட்டுறாரு. சந்திரன் 5-8-10 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 2-4-11 பாவங்களை சப்ளாடு வாயிலாகவும் குறிகாட்டுறாரு. லக்னா சப்ளாடான செவ்வாய் 7-10-12 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 6-12 பாவங்களை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. 5-8 பாவங்களை ஆளக்கூடிய புதன் 2-4-11 ஆகிய பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. 2-11 ஆகிய பாவங்களை ஆளக்கூடிய குரு 9-3-10 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 3-7-10 பாவங்களை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. சுக்கிரன் 3-12 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 6-12 பாவங்களை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. லக்னாதிபதியான சனி 1-3 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 6-12 பாவங்களை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. ராகு 3-7-10 4-9 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 3-12 பாவங்களை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. கேது 7-9-10 3 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 3-12 பாவங்களை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. சல்மான் கான் அவர்களுடைய ஜாதகத்தில் பாவ முனைகளை ஆளக்கூடிய சப்ளாடுகளை சுருக்கமாக பார்ப்போம். தொழில் வளர்ச்சியை குறிக்கக்கூடிய 3-10 பாவங்கள் ஆளக்கூடிய செவ்வாய் 1-6-7-12 பாவங்களுக்கு சப்ளாடாக வராரு. ஜாதகர் வீரதீர பராக்கிரம செயல்களுக்கும் அதே சமயம் சர்ச்சைகளுக்கும் கோர்ட் கேஸ்களுக்கும் பெயர் போனவர். 1-6-7-12 பாவங்களை ஆளக்கூடிய சப்ளாடாக வரக்கூடிய செவ்வாய் 7-10-12 பாவங்களை மண்டலம் வாயிலாக குறிக்காட்டுறாரு. ஜாதகர் சமூகத்தில் பெரிய அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர். 7-10 பாவங்கள் இவர் பெரிய நிலையில் இருப்பதை குறிக்கும். செவ்வாய் சப்ளாடு வாயிலாக குறிக்காட்டக்கூடிய 6-12 பாவங்கள் இவர் அடிக்கடி சர்ச்சையில் சிக்குவதையும் வம்பு வழக்குகளில் மாட்டுவதையும் குறிக்கும். 6ஆம் அதிபதியான சந்திரன் 2-8 பாவ முனைகளுக்கு சப்ளாடாக வராரு. 2வது பாவ சப்ளாட் இவருக்கு வரக்கூடிய தன லாபங்களை பற்றி சொல்லக்கூடிய பாவம். 2வது பாவ சப்ளாடாக சந்திரன் வராரு. சந்திரன் சுக்கிரன் 2 கிரகங்களுமே
சினிமா துறையை குறிக்கும். 2வது பாவ சப்ளாடாக வரக்கூடிய சந்திரன் 5, 8, 10 பாவங்களை மண்டலம் வாயிலாக குறிக்காட்டுறாரு. 5 சினிமா துறை கலைத்துறையை குறிக்கும். 10 அதில் இவருக்கு கிடைக்கக்கூடிய பிரபலத்தை குறிக்கும். 8வது பாவம் திடீர் தன லாபத்தை ஏற்படுத்தும். சந்திரன் சப்ளாடு வாயிலாக 2, 4, 11 பாவங்களை குறிக்காட்டுறாரு. 2, 4, 8, 10, 11 பாவ குறிகாட்டிகள் ஜாதகருடைய வசதி வாய்ப்புகளை குறிக்காட்டுது. குரு 3, 9 பாவங்களுக்கு சப்ளாடாக வராரு. குரு 2, 11க்கு அதிபதியாகி 3, 7, 9, 10 ஆகிய பாவங்களை குறிக்காட்டுறாரு. 3, 9 ஆகிய பாவங்கள் மீடியாவில் இவருக்கு கிடைக்கக்கூடிய பிரபலத்தை குறிக்கும். கேது 4, 10 ஆகிய பாவமனைகளுக்கு சப்ளாடாக வராரு. கேது 7, 9, 10, 3 ஆகிய பாவங்களை மண்டலம் வாயிலாக குறிக்காட்டுறாரு. 3, 12 பாவங்களை சுக்கிரனுடைய சப்பு வாயிலாக குறிக்காட்டுறாரு. கேது 10வது பாவ சப்ளாட அமைந்து 3, 7, 10 பாவங்களை குறிக்காட்டுறாரு. 3, 7, 10 பாவங்கள் இவர் சினிமா துறையில் பெரிய நிலையில் இருப்பதை குறிக்காட்டுது. கேது சுக்கிரன் வாயிலாக, அதாவது சப்ளாடு வாயிலாக 3, 12 பாவங்களை குறிக்காட்டுறாரு. 3, 12 பாவ குறிகாட்டிகள் மீடியாவில் இவரை பற்றி வெளியாகக்கூடிய சர்ச்சையான செய்திகளை குறிக்கும். இவருடைய வாழ்க்கையில் திருமணம் ஏன் ஆகலை என்பதை சுருக்கமாக பார்ப்போம். இவருடைய 7வது பாவத்தை ஆளக்கூடிய சப்ளாடா செவ்வாய் செவ்வாய் சப்பு வாயிலாக 6, 12 பாவங்களை குறிக்காட்டுறாரு. 6, 12 பாவ குறிகாட்டிகள் திருமணத்திற்கு எதிரான பாவ குறிகாட்டிகள். இவருடைய ஜாதகத்தில் 7ஆம் அதிபதியான சூரியன் மண்டலம் வாயிலாக 6, 12 பாவங்களை குறிக்காட்டுவதை காண முடியும். கலத்தரக்காரகனான சுக்கிரனை ஆராய்வோம். சுக்கிரன் 3, 6, 12 பாவங்களை குறிக்காட்டுறாரு. இவருடைய ஜாதகத்தில் 7வது பாவ ஆரம்ப முனையின் சப்ளாடாக வரக்கூடிய செவ்வாய், 7வது பாவாதியாக வரக்கூடிய சூரியன், கலத்திரக்காரகனாக வரக்கூடிய சுக்கிரன் ஆகிய இந்த 3 முக்கியமான கிரகங்களும் 6, 12 பாவங்களை பலமாக தொடர்பு கொள்வதின் காரணமாக இவருக்கு திருமண வாய்ப்பு ஏற்படவில்லை. விம்சோத்திரி தசாபுத்தி அமைப்பில் இவருடைய திரை பயணத்தையும் இவருடைய வாழ்க்கை நிகழ்ச்சிகளையும் சுருக்கமாக பார்ப்போம். சல்மான் கான் அவர்கள் 1989ஆம் ஆண்டு வெளிவந்த பியார் கியா எனும் திரைப்படம் வாயில இந்தி சினிமா உலகத்தில் பிரசித்தி பெற்றாரு. குருமகதச குருபுத்தியில் தசாநாதனாகிய குரு 3, 7, 9, 10 பாவங்களை குறிகாட்டுறாரு. 3, 7, 9 பாவ குறிகாட்டிகள் கலைத்துறைக்கு தலைமை பாவமான 5வது பாவத்தை ஊக்கப்படுத்தக்கூடிய பாவ குறிகாட்டிகள். 10வது பாவம் இவருக்கு திரைத்துறையில் கிடைக்கப்பெற்ற அங்கீகாரத்தை புகழ குறிக்கும். 1991ஆம் ஆண்டு வெளிவந்த சார்ஜன் திரைப்படம் வாயில இவர் புகழின் உச்சிக்கு சென்றார். குருமகதச சனிபுத்தியில் தசாநாதனாகிய குரு 3, 7, 9, 10 பாவங்களை குறிக்காட்டுறாரு. புத்திநாதனாக செயல்படக்கூடிய சனி லக்னாதிபதியாகி 1, 3, 6, 12 பாவங்களை குறிக்காட்டுறாரு. லக்ன பாவம் 3, 6 ஆகிய உபஜய ஸ்தானங்களோட தொடர்பு கொள்வதன் காரணமாக இவருக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைத்தது. ஹம் ஹாப்கே ஹைன் கவுன் திரைப்படம் 1994ஆம் ஆண்டு குருதச புதன் புத்தியில் வெளிவந்து மிகப்பெரிய புகழை தேடித்தந்தது. தசாநாதனாக செயல்படக்கூடிய குரு 3, 7, 9, 10 பாவங்களை குறிக்காட்டுறாரு. புத்திநாதனாக வரக்கூடிய புதன் 5வது பாவத்துக்கு அதிபதியாகி 2, 4, 11 பாவங்களை பலமாக குறிக்காட்டுறாரு. 1995ஆம் ஆண்டு வெளிவந்த கரண் அர்ஜுன் திரைப்படம் சல்மான் கானுக்கு உலக புகழ பெற்றுத்தந்தது. குருதச கேது புத்தியில் கேது இவருடைய 10வது பாவ ஆரம்ப முனையின் சப்ளாடா வருவதை முன்பே பார்த்தோம். கேது மண்டலம் வாயிலாக 3, 7, 9, 10 பாவங்களை குறிக்காட்டுறாரு. சப்ளாடு வாயிலாக 3, 12 பாவங்களை குறிக்காட்டுறாரு. தசாநாதன் குருவும் புத்திநாதன் கேதுவும் 3, 7, 9, 10 பாவங்களை பலமாக தொடர்பு கொள்வதை காண முடியும். சல்மான் கான் அவர்கள் 1999ஆம் ஆண்டு ஐஸ்வர்யா ராயுடன் காதலில் ஈடுபட்டிருந்தார். குருமகதச சந்திரபுத்தியில் குரு 3, 7, 9, 10 பாவங்களை குறிக்காட்டுறாரு. 3, 7, 9 பாவங்கள் இவர் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பதை குறிக்கும். புத்திநாதனாக வரக்கூடிய சந்திரன் 5வது பாவத்தை மண்டலம் வாயிலாக குறிக்காட்டுறாரு. 5வது பாவம் காதல் விவகாரங்களை குறிக்கும். சல்மான் கான் ஐஸ்வர்யா ராய் இடையே இருந்த உறவு மார்ச் 2002ஆம் ஆண்டு பிரேக்கப் ஆச்சு. குருமகாதச ராகுபுத்தி சனியுடைய அந்தரத்தில்
தசாநாதன் குரு, புத்திநாதன் ராகு 2 கிரகங்களுமே 7வது பாவத்தை குறித்தாலும் கூட அந்தரநாதனாக செயல்படக்கூடிய சனி 6-12 பாவங்களை சப்ளாட் வாயிலாக குறிக்காட்டுறாரு. இதே காலகட்டத்தில் சல்மான் கான் அவர்களுக்கு விவேக் ஓப்ராயுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. சனி குறிக்காட்டக்கூடிய 6-12 பாவ குறிகாட்டிகள் இவருக்கு விவேக் ஓப்ராயுடன் ஏற்பட்ட எதிர்ப்பை குறிக்குது. சல்மான் கான் அவர்களுக்கு மான் வேட்டை வழக்கு மிகுந்த மன உளைச்சலை தந்தது. இவருடைய ஜாதகத்தில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், சனி ஆகிய கிரகங்கள் 6-12 பாவங்களோட தொடர்பு கொள்வதை காண முடியும். 6-12 பாவ குறிகாட்டிகள் லீகல் பேட்டில்ஸை, லிட்டிகேஷனை குறிக்கும். சல்மான் கான் அவருடைய வீடு துப்பாக்கி குண்டுகளால் தாக்கப்பட்டது. 14 ஏப்ரல் 2024 ஆண்டு புதன் தசை, புதன் புத்தி, ராகுவுடைய அந்தரத்தில் தசாநாதனாக செயல்படக்கூடிய புதன் 8ஆம் இடத்துக்கு அதிபதி. 8ஆம் இடம் பிறரால் தாக்கப்படுவதை, டார்கெட் பண்ணுவதை குறிக்கும். புதன் 2, 4, 11 பாவங்களை குறிக்காட்டுறாரு. சல்மான் கானுக்கு எந்த விதமான காயமும் ஏற்படலை. அந்திரநாதனாக செயல்படக்கூடிய ராகு 3, 12 ஆகிய பாவங்களை குறிக்காட்டுறாரு. 3வது பாவ குறிக்காட்டி 4வது பாவமான அவருடைய வீடு சேதமடைவதை குறிக்குது. 3வது பாவம் 4வது பாவத்துக்கு விரய பாவமாக வர்றதால வீட்டில் ஏற்படக்கூடிய சேதாரங்களை குறிக்கும். சல்மான் கான் அவர்களுக்கு எதிர்கால பலன்களை சுருக்கமாக பார்ப்போம். சல்மான் கான் அவர்களுக்கு தற்போது புதன் தசையில் சுக்கிர புத்தி 17 நவம்பர் 2028 ஆண்டு வரை நடைபெறுது. நடப்பு புத்தியான சுக்கிர புத்தி இவருக்கு சாதகமில்லாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துது. 6-12 பாவ குறிகாட்டிகள் வம்பு வழக்குகளையும், உடல் பாதிப்பையும், நோய் பாதிப்பையும் குறிக்கும். சுக்கிரன் வாயிலா 3வது பாவம் பலமாக செயல்படுறதால இவருடைய தகப்பனாருக்கு அது கண்டத்தை ஏற்படுத்தக்கூடும். தசாநாதனாக செயல்படக்கூடிய புதன் 8ஆம் இட அதிபதி ஆகிறாரு. 8வது பாவம் இவருடைய தகப்பனாருக்கு மோட்ச விரய பாவமாக அமையுது. சல்மான் கான் அவர்களுக்கு புதன் தசையில் சுக்கிரபுத்தி நடக்குது. சுக்கிரபுத்தியில் எதிர்வர இருக்கிற சூரிய, சந்திர, செவ்வாய் அந்தரங்கள் சாதகமாக இல்லை. தேதி வாயிலாக குறிப்பிட்டு சொல்லணும்னா 8 ஜூலை 2026 23 ஜனவரி 2027 வரை உள்ள காலகட்டங்கள் ஜாதகருக்கு சாதகமாக இல்லை. ஜாதகருக்கு விபத்து, உடல் நோய் பிணிகள், வம்பு வழக்குகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மற்றொரு ஜோதிட காணொளியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.